பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் நம்ம 4ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறதென்று அறியாமலும் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்தின் குணமாகாதபடிக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பை வெளிப்படுத்தும் கோபானிக்கு நாளிலே உனக்காக கோபானிக்கை குவித்து கொள்ளாதே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். பிரியமானவர்களே, நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை நம்ம படித்திருக்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபாக்கினியை நம்ம குவித்து கொள்கிறோம். கர்த்தருடைய கோபாக்கினியை எப்படி குவித்து கொள்கிறோம்னா, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறபடி, ஆகியால் மற்றவர்களை நீ என்ன செய்யக்கூடாதான்? குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு. நீ என்ன சொல்ல, நீங்கள் யாரேனும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றவாளி என்று தீர்க்கிற எவைகளையோ அவைகளை நீயே செய்தபடியால், நீங்களே செஞ்ச ஒருத்தனை நீ குற்றத்தை தீர்க்கிறபடி நீ செஞ்சினா அது நீயே செஞ்சிட்டேன்னு மட்டும் நீ மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி பவுல் தெளிவாக நமக்கு போதிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, உன்னைத்தானே குற்றவாளியாக என்று என்ன செய்யாத தீர்த்து கொள்ளாத, நீயே மற்றவங்கள சொல்லிவிட்டு அந்த குற்றத்தில் நீயே சிக்கி கொள்ளாதன்ட்டு பவுல் தெளிவாக சொல்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாமல், 7ஆம் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவனை என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையை தேடுகிறவர்களுக்கு. அழியாமல் ஒன்று இருக்குன்னா நம்முடைய உயிர் தேடுதல், நம்முடைய பரலோகத்துக்கு நம்ம போகிறது, நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த பூமியில் இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு பிறகும் நம்ம பரலோக வாழ்க்கையை சுதந்திரிப்பதற்காக தேவன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ளவங்க அனைவரும் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம சுதந்திரிப்பதற்கு நம்ம அநேக பாவங்களில் நம்ம வழி விலகி போகிறோம். ஆனால் அந்த பாவங்களை குறித்து சகரியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். சகரியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய். நம்ம செய்கிறோமா? யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிக்கு நம்ம என்றைக்காவது தயவு, இரக்கம் இதை செய்கிறோமா? நம்ம இரக்கம் இல்லாமல் எத்தனை செயல்களை நம்ம செய்கிறோம். அவளுக்கு என்ன வந்துச்சு? அவளுக்கு என்ன இது? ஒரு மூத்தவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் எவ்வளோ காரியங்களை நம்ம அசட்டை பண்ணி, நம்ம அக்கா, அண்ணன், தங்கச்சிங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ அசட்டையான சில காரியங்களை பண்ணுகிறோம், எவ்வளோ தீங்கான காரியங்களை நம்ம செய்கிறோம் பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, 10ஆம் வசனம் சொல்லுது, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவர்களை ஒடுக்காமலும் உங்களில் ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்காதவனும். அண்ணன் தம்பியோட அன்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா தன் சொந்த குடும்பத்தில் நம்ம அன்பு காட்டும்போது தான் நம்ம பிறரிடத்தில் நம்ம அன்பு கூற முடியும், பிறரிடத்துல நம்ம போதிக்க முடியும், பிறருக்கு நம்ம தீங்கு செய்யாமல் நம்ம இருக்க முடியும். அப்போ நம்ம அந்த தீங்கு எல்லாம் செய்யும்பொழுது கர்த்தருடைய கோபாக்கினி நாளிலே நமக்கு என்ன செய்யாத? நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. பிரியமானவர்களே, நம்ம நரகத்துக்கு சென்று விடுவோம். நம்ம தீங்கு செஞ்சோன்னா, அடுத்தவர்களுக்கு நம்ம தீங்கு செய்ய நினைத்தாலே நம்முடைய வாழ்க்கை நரகத்துக்கு மாறிவிடும். நம்ம தீங்கு செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அநேகருக்கு நற்சாட்சி உள்ளவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களாய், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு உண்மையாய் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை நம்ம சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, நீங்கள் 11ஆம் வசனத்தை இவைகளோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டாட்டமாய் விலக்கி கேளாதவர்கள் படி தங்களை செவிகளை என்ன செஞ்சாலும் அடைத்து கொண்டு போனார்கள்.
நம்ம கேட்கவே மாட்டோம். சிலருடைய பேச்சுகளை, சிலருடைய வசனங்கள் நம்ம சொல்லும்போது, ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நம்ம போகும்போது நமக்குடைய காது கேளாதவர் போல் இருக்குமா. சகரியா எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ உணர்ந்து சொல்லியிருப்பாங்க தெரியுமா. நான் யோசிப்பேன் சில நேரத்துலலாம் எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னுட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த சகரியா தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்திலேயே அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அவங்க யாரும் நல்லது கேட்க மாட்டாங்க, காதே கேட்காதபடி அவங்க போடுவாங்களாம். பாருங்கள், வேதமும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லிய பின்பு வார்த்தைகளையும் கேளாதபடி தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினாங்க. வைராக்கியமாக அவனுக்கு நம்ம தீங்கு செய்கிறதுல அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாங்க. இருதயத்தில் அவ்வளோ கொடுமையான ஒரு வார்த்தைகள், கொடுமையான செயல்கள். நம்ம ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா அவ்வளோ வைராக்கியம் கொண்டு கெடுக்கிறோம். எப்படியாவது அந்த குடும்பத்தை கெடுத்து விட வேண்டும், அந்த அண்ணன் தம்பி உறவுகளை கெடுக்கணும்னு சொல்லி சில இருதயத்தில் வைராக்கியம் கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளி செய்வேன் என்று சொல்லிடுறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு பாவ வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கர்த்தரிடத்தில் வாங்க. அவர் மன்னிக்கிறவர், இரக்கம் செய்கிறவர், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவானை நம்ம என்ன செய்கிறோம், நிறைய இடத்துல அவருடைய பொறுமையை நம்ம சோதிக்கிறவர்களாய், அவருடைய இரக்கத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால தான் தேவன் கடும் கோபம் கொண்டு நம்ம மேலே, அவர் கோபானைக்கு நாள் அன்னைக்கு கோபத்தை நம்ம மேலே குவித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் வேதத்தை வாசிங்க. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். பிரியமானவர்களே, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறபடி உங்கள் கல்லான இருதயம், உங்கள் இருதயம் எதிலெல்லாம் கல்லாக இருக்கா, எந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே கல்லான ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இருதயத்தை எடுத்து போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி முழங்கால் போட்டு இன்றைக்கி உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த கல்லான இருதயம் வேண்டாம் டாடி, எனக்கு சதையான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, இந்த சதையான இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க என்று நீங்கள் கேளுங்க. நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் நல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா, குற்றமற்றவர்களுக்கு நம்ம தீங்கு செய்ய நினைக்கிறது, குற்றமே இல்லாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் குற்றம் செஞ்சீங்கன்னா அது கோபத்தினால அநேக ஆக்கணிக்குள்ளாக நம்ம என்ன செய்யும், தீர்க்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளுடைய கிருபையை அளித்திருக்கிறார், இரக்கத்தை அளித்திருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கத்தின் சம்பந்தன், ஐஸ்வர்யவான். இதையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவர் எவ்வளோ நாளும் பொறுமையாக இருப்பார்னு சொல்லி நீங்கள் அவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆகையால் நம்மளும் இரக்கம் செய்யணும், அண்ணன் தம்பிக்கு நேசிக்கணும், உற்றார் உறவினரை நேசிக்கணும். ஒருவருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்குறோம். கர்த்தர் உங்களுக்கு ஏக இருதயத்தை தருவார். ஏக இருதயம், அநேக இருதயம் இருக்குது. உங்களை அந்த இருதயத்தின் வழியாய், உங்களை ஏக இருதயத்தின் வழியாய் உங்களை வழி நடத்துவராக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். கட் பண்ணிட்டியா? மாடு வரான வேகமாக நம்ம முக்கிற மாதிரி இல்லை வர இடையில இதை விட்டுக்க, அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற இன்னும் நீ ரொம்ப முட்டுவானோ. நல்லா பையனா போயிட்டான். ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 94 43 52 76 77 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.